वक्त तरमीमी बिल 2024 की सख्ती से मुखालिफत का अदा करते हुए तमिलनाडु असम्बली ने जुमेरात को एक मुत्तफ़िक़ा करारदाद मंजूर की, जिसमें मरकज़ी हुकूमत पर जोर दिया गया है कि वो इसे मुकम्मल तौर पर वापस ले ले। वज़ीर आला एम.के. स्टालिन की तरफ से पेश की गई करारदाद की सूदी वोटों के ज़रिए मुत्तफ़िक़ा तौर पर मंजूर किया गया। अहम अपोजिशन AIADMK के समेत तमाम जमातों ने करारदाद की हिमायत की, जबकि बीजेपी ने वॉकआउट करके इसकी मुखालिफत की। करारदाद में कहा गया कि तमाम मजहबी अकायद रखने वाले लोग फ़िरक़ा वाराना हम आहंगी के साथ रह रहे हैं। मुल्क इस बात का मुशाहिदा करते हुए कि आइन ने इन्हें ज़मानत दी है और इनकी पैरवी करने के हुकूक़ दिए हैं। इन्होंने कहा कि मजहबी अकायद की हिफाजत करना मुंतखब हुकूमतों का फ़र्ज़ है। इसके बरक्स मरकज़ी हुकूमत ने 1995 के एक्ट में तरमीम करने के लिए अगस्त 2024 में वक्फ बोर्ड तरमीमी बिल पार्लियामेंट में पेश किया है, जिससे वक्फ बोर्ड को शदीद नुकसान पहुँचेगा। பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது. நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம். இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃப் சட்டமானது 1954ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இச்சட்டத்தில் 1995, 2013 ஆகிய ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் இன்றைய ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்வரவினை கடந்த 8/8/2024 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை ஆதரிப்பதாகவும் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்கள் இருந்ததால் அதனை திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு